ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன்லி ஃபிசிக்ஸ். இன்னைக்கான சேலஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு பாலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பாலை இந்த பாக்ஸோட பாட்டமுக்கு போக வைக்கணும். ஆனால் நம்ம அதை டச் பண்ணவே கூடாது. அது மேலே டைரெக்டாக எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம இந்த பாலை எப்படி பாட்டமுக்கு போக வைக்கிறதுன்னு தான் கொஷின். இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட ஆன்சரை பார்த்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதை வாட்டர் மேலே அப்படியே தலைகீழ கவுத்த போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், பால் வந்து பாட்டமுக்கு போயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி உள்ள ஃபிசிக்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த பாலை டச் பண்ணி நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல. டைரெக்டாக ஃபோர்ஸ் கொடுக்காம எப்படி இந்த பால் பாட்டமுக்கு போச்சுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்டரோட சர்ஃபேஸில் பால் இருக்குது. இப்போ ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துக்கிறேன். எம்டி கிளாஸ்ன்றது நிஜமாலே எம்டி கிளாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது உள்ளே ஃபுல்லாகவே ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ அந்த கிளாஸை வாட்டரோட சர்ஃபேஸில் நான் கவுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்குள்ளே உள்ள ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு உள்ளவே ட்ராப் ஆகிடும். ஏன் அந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் உள்ளே ட்ராப் ஆகுது அப்படின்னா, இப்படி கிளாஸை நம்ம கவுத்தும் போது இந்த வாட்டர்லாம் வந்துட்டு கிளாஸோட உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். உள்ளே மாட்டிகிட்டு இருக்க ஏர் மாலிகுல்ஸும் வெளியே வர ட்ரை பண்ணும். இதனால் ஏர் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாகும். வாட்டர் உள்ளே வர ட்ரை பண்ணும், ஏர் மாலிகுல்ஸ் வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு இந்த கிளாஸை டீப்பராக உள்ளே எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷர்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதனால் பால் வந்து நம்ம டைரெக்டாக ஃபோர்ஸ் கொடுக்காமலே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. ஸோ இந்த சேலஞ்சுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏர் ப்ரெஷர். இந்த சேலஞ்சை நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.